கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை சுமக்கும் தேவன் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு கொடுத்திருக்கிற பாடங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பரலோகத்தின் தேவன் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். நமக்கு வந்திருக்கிற வரவிருக்கிற எல்லா ஆபத்துகளிலும் நம்மை மீட்கிறார். அவருடைய திட்டம் பெரிய ஒரு திட்டம். அவருடைய வழிநடத்துதல் நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட விதத்திலே மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. இந்த நாளிலும் உங்களை சுமக்கும் ஜெபம் என்ற தலைப்பை கொண்டு பரலோகத்தின் தேவன் நம்மோடு பேசுவாராக. இந்த செய்தியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நாம் யாவும் கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோமாக. எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை சுமப்பவராக இருக்கும்போது எங்களை சுமப்பதற்கான ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். இப்பொழுதும் எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் காணப்படும் போது உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். உங்களை சுமக்கும் ஜெபம். பெற்றோர்களாய் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வெற்றிக்கு காரணமாக நியமிக்க வேண்டியது நம்முடைய ஜெபமே. நம்முடைய ஜெபமே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வெற்றியும் தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. அதே போல பிள்ளைகள் பெற்றோருடைய ஆயுசு காலங்களுக்காக அடித்தளமாக அமைவதும் பிள்ளைகளுடைய பக்தி வினயமான ஜெபங்களே. எனவே இந்த காரியங்களை வைத்து நாம் பார்க்கும்போது மொத்தத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும் பாதுகாப்பாய் இருப்பதற்காக ஜெபம் என்ற ஸ்லாக்கியத்தை பரலோகத்தின் தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே இந்த ஜெபத்தை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபத்தினாலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் சுமக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த காரியங்களை குறித்து நெக்ஸ்ட் சில பாடங்களை நாம் பார்த்து நாம் கடன் செல்ல இருக்கிறோம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று நீ விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மோசேயினுடைய பெற்றோர்கள் மிகவும் விசுவாசத்தில் பலமுள்ளவர்கள் என்பதை இந்த வேதம் நமக்கு அறிவிக்கிறது. 3 மாதங்கள் ஒரு குழந்தையை அவர்கள் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் வேதம் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறது, அது அழகுள்ள குழந்தை என்று சொல்லி. எனவே இந்த மோசே 3 மாதத்திற்கு அப்பாற்பட்ட நாளிலே என்ன செய்யப்பட்டார்? வேதம் சொல்லுகிறது, இந்த மோசேயை அவனுடைய சகோதரியும் அவனுடைய சகோதரும் சேர்ந்து அந்த நைல் நதியிலே நாணனால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியில் வைத்து அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். இந்த மோசே பிற்பாடு எகிப்தில் இருந்த இளவரசினிடத்தில் கடந்து சென்றான். இந்த மோசே அங்கே எகிப்தின் இளவரசியாய் இருந்த ஹெட்சப்ஷுட் அவர்களாலே வளர்க்கப்பட்டான் என்று நாம் சில ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமாக, தொல்லியல் துறை சாட்சி நிமித்தமாக இவைகளை நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த மோசே அந்த நாட்டிலே பாதுகாக்கப்படுவதற்காக அமைந்ததெல்லாம் ஒரு தாயின் ஜெபமாக இருக்கிறது. எனவே அந்த நாளிலே பயங்கரமான சட்டங்கள் தேசங்கள் மேலே சூழ்ந்திருந்த போதிலும் இந்த ஆண் பிள்ளை மீது ஆண்டவர் ஒரு விசேஷ கருணையை காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அது அந்த தாயினுடைய ஜெபமாக இருக்கிறது. விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறீர்கள்? உங்களுடைய ஜெபம் அந்த பிள்ளைகளை சுமக்குகிறதா? அல்லது பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் என்ன விதமான ஜெபத்தை செய்கிறீர்கள்? உங்கள் ஜெபம் அந்த பெற்றோர்களை சுமக்குகிறதா? இன்றைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து சில பாடங்களை இந்த இடத்தில் படித்து நாம் ஆசீர்வாதத்தோடு நாம் பிரிந்து செல்ல இருக்கிறோம். முதலாவது பாடம் என்னென்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, உங்களை சுமக்கும் ஜெபம். ஜெபம் செய்யும் போது உலகம் உங்களை பகைத்தால் கலங்காதிருங்கள். எனவே ஜெபம் செய்யும் போது உலகம் நம்மை பகைக்கக்கூடும். அந்த பகைப்பு ஏற்பட்டது என்றாலும் அதற்காக பயப்படாமல் இருங்கள், கலங்காமல் இருங்கள் என்று நாம் இப்போது ஒரு பாடத்தை நாம் படிக்கிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை பார்ப்போம். இயேசு சொல்லும் வார்த்தைகள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவானவர் சொல்வது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்.
அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே தேவ ஜனமே, உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் கலங்காது இருங்கள். ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய பாடம். யாருக்கு இந்த உபத்திரம் வரும், யாருக்கு இந்த நெருக்கடி வரும் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, யார் ஒருவர் ஜெபத்திற்கும் தேவ பக்தியான வாழ்க்கைக்கும் தன்னை அதிகமாய் உடன்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த நெருக்கடியை சந்திப்பார்கள். எனவே இந்த நெருக்கடியின் போது ஆண்டவர் நம்மை எப்படி சுமக்க போகிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நீங்கள் செய்கிற ஜெபத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுமக்கிறவராக இருக்க போகிறார். எனவே இந்த உலகத்தில் ஆண்டவரால் சுமக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். யாத்ராகமத்தில் என்ன நடந்தது? 1ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடன் செல்வோம். அங்கே வேத வசனம் சொல்கிறது, 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். 11ஆம் வசனம், அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞனோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார்கள். அடுத்து என்ன வசனம் சொல்லுது பாருங்க. யாத்ராகமத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்ல பார்க்க போகிறோம். 11ஆம் வசனம், அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலும் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமெசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்ல பார்க்கும். எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தும் அவர்கள் பெருகிறதை கண்டும் எகிப்திய சேனைகள் கலங்கினார்கள். ஆனால் அந்த சூழல் நிமித்தமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒடுக்குவதற்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டாலும் வேதம் சொல்கிறது, அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பலமாய் பெருகினார்கள் என்று சொல்லி. தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம், உலகம் உங்களை பகைத்தால் கலங்காதிருங்கள். எனவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னு சொல்ல வரும்போது, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அங்கே சவுலின் அனுபவத்தை குறித்து பேசுகிறது. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருகினாங்க. சவுல் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிகளை துன்புறுத்தினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசிகள் தேவ வசனத்தை பிரசங்கிக்க தொடங்கினார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஆண்டவர் உங்களை சுமந்து வருகிறார். இந்த உலகத்தில் நாம் பல நெருக்கடிகளை நாம் சந்திக்கிறோம், பல உபத்திரவங்களை நாம் சந்திக்கிறோம். அதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் நாம் சந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் நம்முடைய பக்தி வினயமான வாழ்க்கையும் வளர்ந்து வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வளவு தூரம் நாம் ஜெபத்திற்கும் நாம் வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வளவு தூரம் நாம் வேத ஞானத்தினாலும் நாம் நிரம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய நிலை இதிலே என்னவாக இருக்கிறது? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் நினைவுபடுத்துவது, உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் கலங்காதிருங்கள். எப்படிப்பட்டவங்க கலங்காமல் இருப்பாங்க? நல்லா ஜெபிக்கிறவர்களும் ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்கிறவர்களுமே கலங்காமல் இருக்க முடியும். சங்கீதம் 1:1 நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அந்த வேத வசனம் சொல்லுது. சங்கீதம் 1:1 நம்ம பார்ப்போம். ஓகே, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிங்களுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அடுத்த 2வது வசனம் தான் நமக்கு முக்கியமான பகுதி வருது. கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற, அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே இன்றைக்கு அவருடைய வேதத்தின் மேல் அவ்வளவு பிரியத்தோடு நாம் இருக்கிறோமா? தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே, இன்றைக்கு பல நெருக்கடிகளின் மத்தியிலே நம்முடைய ஆயுசு காலங்கள் கடந்து செல்கிறதாக இருந்தாலும் இன்றைக்கு நம்மளுடைய நிலை இதில் என்னவாக இருக்கிறது?
ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பெருகி கொண்டிருக்கிறோமா, அல்லது நாம் சிறுக சிறுக நாம் மரல விழுந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? ஏனென்றால் இந்த ஜெபம் நம்மை சுமக்கிறதாக இருக்கிறது. இந்த பக்தி வினயம் நம்மை இரட்சிப்புக்கு வழிநடத்துகிறதாக இருக்கிறது. இந்த வேத வசனம் நம்மை கிறிஸ்துவிற்கு முன்பதாக பாக்கியவானாக நிலைநிறுத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய தீர்மானமும் இதில் நம்மளுடைய நிலையும் என்னவாக இருக்கிறது? யாத்திராமம் 1ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோம். 15ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, யாத்திராமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி எல்லாம் செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே பார்த்தோம்ல, அவங்க எவ்வளோக்கெல்லாம் நெருக்கப்பட்டாங்களோ அவ்வளோக்கெல்லாம் அவங்க பெருகினாங்க. அதே சமயத்தில் அவங்க பெருகினது மாத்திரமல்ல, அவங்க நெருக்கப்படுகிற வேளையில் ஆண்டவரும் அவங்களுக்காக உதவி செய்திருக்கிறார், இந்த மருத்துவச்சிகளாக சொல்லப்படக்கூடிய சிப்ரால் பூவால் மூலமாக. 20ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த மருத்துவச்சிகளோட இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, இந்த எகிப்திய பெண்களை காட்டிலும் இஸ்ரவேலின் பெண்கள் பலமுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த பலமுள்ள பெண்கள் அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது நல்ல சுகமான குழந்தையையும் நல்ல அழகுடைய குழந்தைகளையும் பெற்றெடுப்பதை அவர்கள் பார்த்தார்கள். எனவே இதெல்லாம் அவங்க எல்லாமே பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தில் இணைந்திருந்ததுனால இந்த சிப்ரால் பூவால் என்பவர்களுக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் என்று சொன்ன பாருங்க. எனவே இந்த பெண்கள் செய்யாத வேலையை பார்த்த அந்த பார்வோன் அடுத்து கட்டளை போடுறாரு, ஜனங்கள் போய் செய்யுங்க. இன்னும் அதிகமான நெருக்கடிகளை அந்த பார்வோன் ஏற்படுத்துகிறவனாக இருக்கிறான். எனவே பாடம் சொல்வது, உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் கலங்காது இருங்கள். 2வது அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். பெற்றோர்களின் பார்வையில்தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, பெற்றோர்களுடைய ஜெபத்தினால்தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பதெல்லாம் உங்களுடைய ஜெபமே அன்றி வேறொன்றும் இல்லை. சரி, இந்த இடத்துல என்ன நடக்கிறது? அதே யாத்ராமம் என்ற புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த குடும்பத்தில் பிறந்த அந்த மோசையை 3 மாதம் வரைக்கும் அவர்கள் ஒளித்து வைத்திருந்தார்கள். எனவே 3 மாதம் வரைக்கும் ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 3 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைக்காக அவங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஜெபித்து கொண்டே இருப்பதனாலே அந்த பிள்ளை இங்கே மட்டும் இல்லை, வேற எங்கே போனாலும் வளருவதற்கான கிரியையை ஆண்டவர் செய்திருக்கிறார். எனவே அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த குழந்தையை தான் வேதம் சொல்கிறது அழகுள்ள குழந்தை என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் ஒரு அசாதாரணமான ஒரு குழந்தை, இன்னொரு பக்கத்தில் ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு குழந்தை. இதெல்லாம் ஆண்டவர் எதனால் இங்கே கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் பார்க்கும்போது, அந்த பெற்றோர்களுடைய ஜெபத்தினாலே ஆண்டவர் இவைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய வீடுகளில் ஒருவேளை ஆண்டவர் ஏதாவது ஒரு செய்யாத ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஜெபம் பரலோகத்தின் தேவனை அசைக்கும் அளவுக்கு அது ஏறெடுக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும். சாட்சியாகமம் சொல்லுகிறது, நம்முடைய ஜெபம் பரலோகத்தை நம்மிடத்தில் சமீபமாய் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. தேவ ஜனமே, நம்முடைய ஜெபம் பரலோகத்தை நம்முடைய இருதயத்தண்டிற்கு கொண்டு வரும்படியாக இருக்கிறதா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள்.
என் ஆத்துமாவே அவருடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். 7வது வசனத்தை நம்ம படிப்போம். வேதம் சொல்லுகிறது பாருங்க. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடிமையுமான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது யாருக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி யாக்கோபு அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு முன்பதாக சொல்லக்கூடிய அனுபவங்களாக இருக்கிறது. எனவே இதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு முன்பதாக நாம் அவர்களை அழைத்து சில காரியங்களை குறித்தெல்லாம் நம்மெல்லாம் பேசும்போது அவங்கள நல்வழிப்படுத்துவதற்கு ஏதுவான போதனைகளும் அவர்களை கடாட்சிக்கும் அளவிற்கான ஆலோசனைகளும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நாம் செம்மையாய் நாம் வழிநடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பு நம்முடையதாக இருக்கிறது. எனவே நம்முடைய ஆலோசனையே பிள்ளைகளை வளர்க்க செய்கிறதாக இருக்கிறது. இந்த ஆலோசனை தான் அந்த பிள்ளைகளை சுமக்கும் தேவனுடைய கருவியாக இருக்கிறது. எனவே நம்முடைய ஜெபம், உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய பக்தி வினயமான வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கிற விதங்கள், இவைகளால் நம்முடைய பிள்ளைகளை நாம் அலங்கரிப்பதற்காக நாம் முன்வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். வேதம் சொல்லுகிறது. யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். எனவே அந்நாட்டிலே பார்க்கும்போது குழந்தைகளுக்கு எத்தனை வயது வரைக்கும் தாயினுடைய பாதுகாப்பில் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தபோது ஏறக்குறைய ஒரு 10லிருந்து 12 வயது வரைக்கும். அப்போ 12 வயதை அவன் எட்டின பிற்பாடு அந்த மோசையை அவனுடைய சகோதரி, அவனுடைய தாய் என்ன செய்கிறாங்கன்னு சொல்ல பார்க்கும்போது எகிப்திய பார்வோனுடைய குமாரத்தினிடத்திலே கொண்டு சென்று அவனை அவரிடத்திலே கொடுக்கிறார்கள். அவனுக்கு மோசே என்று பெயர் வைக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களினுடைய பார்வையில்தான் குழந்தைகள் வளருகிறது. பெற்றோர்களுடைய ஜெபத்தினால்தான் பிள்ளைகள் வளருகிறது. எனவே நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்களே உங்களை சுமக்கும் கருவியாக இருக்கிறது. 3வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஒரு தாயின் ஜெபம். 3வது பாடத்தினுடைய தலைப்பு ஒரு தாயின் ஜெபம். யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த பார்வோனுடைய குமாரத்தி இந்த குழந்தை மோசையை தன்னுடைய கரத்தில் ஏந்தும் போது அது ரொம்ப அழகுள்ள குழந்தை என்று கண்டு தனக்கு இந்த குழந்தையை தன்னுடைய பிள்ளையாக வைத்து வளர்க்க வேண்டும் என்று விருப்பம். ஆனால் மிகவும் சிறிய குழந்தையாக இருந்ததினாலே இந்த குழந்தைக்கான பராமரிப்பு பணிகளெல்லாம் செய்வதற்கு அவனுடைய சகோதரியிடத்தில் கொடுத்து அவனுடைய தாயினிடத்தில் கொடுத்து வளர்க்கும்படியாக கட்டளையிட்டு, அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக நான் உங்களுக்கு பொருளுதவியும் செய்கிறேன், பணமும் செய்கிறேன், செலவும் செய்கிறேன் என்று சொல்லி அவங்களே வழிநடத்தினார். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கும் போது நமக்கும் அதுக்கான வெகுமானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெகுமானம் எல்லாம் ஒரு குறைவில்லாமல் இருப்பதற்கு ஏதுவாக பரலோகத்தின் தேவன் அவ்வப்போது நமக்கு அந்தந்த நன்மைகளை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே அந்த தாயினுடைய ஜெபமே பரலோகத்தின் தேவனை அசைத்ததாக இருக்கிறது. அந்த தாயினுடைய ஜெபமே இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஏதுவான ஒரு அஸ்திபாரமாக அமைந்தது. இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்திலே நாம் பெற்றிருக்கிற இந்த பாடத்தில் இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு ஏதுவாக இருப்பதற்கு, பிள்ளைகளுடைய ஜெபங்கள் பெற்றோர்களை வழிநடத்துவதற்கு ஏதுவாக இருப்பதற்கு நம்முடைய இருதயத்திலே நாம் என்ன விதமான சிந்தனைகளோடு நாம் இருக்கிறோம். யாத்ராமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 18ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள்,
மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்ல பலமுள்ள ஸ்திரீகளாக எபிரேய ஸ்திரீகள் இருந்தார்கள். நல்ல பலமுள்ள ஸ்திரீகளாக இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கக்கூடிய பிள்ளைகள் மாற வேண்டும். இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் நல்ல பலமுள்ளவர்களாக, ஆவிக்குரிய பலன் அடைந்தவர்களாக அவர்கள் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வேதவசனம் தொடர்ந்து சொல்லுது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மையை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுந்தியும் பலத்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றிருக்கிற இந்த பாடத்திலே உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் கலங்காதிருங்கள். ஏனென்றால் நமக்கு தேவனாகிய கர்த்தர் ஜெபம் என்ற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் அண்டையிலே நிற்கும் போது, அவர்கள் பின்பதாக அந்த எகிப்திய சேனைகள் வருவதை பார்க்கும் போதும், அவர்களை சுற்றிலும் பர்வதங்கள் சூழ்ந்திருக்கும் போதும், முன்பதாக அந்த செங்கடல் அவர்களுக்கு கரை புரண்டு ஓடும் போதும் இந்த காட்சியை பார்த்து அவர்கள் எல்லாமே கலங்கினார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்களை இனி என்றைக்குமே காணாத அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தினார். தேவ ஜனமே, இந்த நாளிலே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பல்வேறு சூழ்நிலை கீழாக நாம் சுமக்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோம். மனுஷர்களிடத்திலே முறையிடாமல் பரலோகத்தின் தேவனிடத்திலே நாம் சென்று முறையிடுவோம். நம்முடைய கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தில் சிந்தப்படட்டும், மனுஷருடைய பார்வையில் அல்ல. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நேசிப்பதாகவே இருக்கட்டும். இந்த நல்ல நாளிலுமாக நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிற இந்த வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளுக்காக இதுவரைக்கும் நம்ம என்ன ஜெபம் செய்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்மை அழைக்கும் தேவன் ஜெபம் என்ற ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை அதன் மூலமாக சுமக்கிறவராக இருப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன தேவன், இனி நம்முடைய கவலைகள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலாக நாம் கொண்டு வந்து வைப்போம். ஆண்டவரே நமக்குண்டான நீதிபரராக இருக்கும்போது, அவரே நம்மைக்கான அடைக்கலமாக இருக்கும்போது, உலகம் நம்மை பகைத்தாலும் அதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பெற்றோர்களுடைய பார்வையில்தான், ஜெபத்தில்தான் பிள்ளைகள் வளர்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஒரு தாயின் ஜெபம் ஒரு பிள்ளையை வளர்க்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் உங்களையும் என்னையும் சுமக்கிறதாக இருக்கட்டும். இயேசுவானவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் நன்றி செலுத்தும் இந்த வேளையிலே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். நீர் எங்கள் கொடுத்திருக்கிற ஜெபம் என்ற ஸ்லாக்கியம் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நாங்கள் நெருக்கப்படுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவைகள் வளருவதற்கும் தேவரீர் நீர் எங்களை கிருபையோடு வழிநடத்தியலும். விசேஷமாக இந்த நாளை நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், உலகம் எங்களை பகைத்தாலும் அதை குறித்து கலங்காமலும், ஆண்டவரே பெற்றோர்களுடைய ஜெபத்தினால்தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்றும், ஒரு தாயின் ஜெபத்தில்தான் ஒரு பிள்ளை வளர்கிறது என்றும், இதை குறித்து நாங்கள் ஜெபத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி பரலோகத்தின் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களை கிருபையாக வழிநடத்தியலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.